இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் தான். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் இன் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் இன் டேட்டுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டுருக்காங்க, ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சாப் அண்டு சிந்த் பேங்க்கு. இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சியை தான் நம்ம இது பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் இது. ஸோ இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷன், ஏஜ் க்ரைட்டீரியா எல்லாமே பார்த்துருவோம். இந்த பஞ்சாப் சிந்த் பேங்க் வந்து கவர்மெண்ட் ஆஃப் அண்டர்டேக்கிங்கில் இருக்கிற ஒரு பேங்க்கு. இவங்க வந்துட்டு எம்எஸ்எம்இ ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இந்த போஸ்டிங்கில் தான் ஒரு 30 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் தேட வேண்டியிருக்கும். அதாவது நியூ கஸ்டமர்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செல் அப்படின்வாங்க. கிராஸ் செல் அப்படின்னா இப்போ ஒரு கார் வாங்கியிருக்காங்க, கார் வாங்கினவங்களுக்கு ஒரு ஹோம் லோன் தேவைப்படும், இல்லை ஹோம் லோன் வாங்கியிருப்பாங்க, அந்த டேட்டா பேஸ் வந்து பஞ்சாப் சிந்த் பேங்க்கில் இருக்கும். அவங்களுக்கு கார் விற்கிறதுக்காக நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேச வேண்டியிருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட பேச வேண்டியிருக்கும். இல்லை அவங்கக்கிட்ட ஒரு டெபாசிட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு இந்த மாதிரி அவங்கக்கிட்ட வாங்கிறதுக்கு நீங்கள் பேச வேண்டியிருக்கும். அதுதான் கிராஸ் செல். ஸோ உங்களுடைய ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கிராஸ் செல் பண்ணணும், அதே மாதிரி ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் வேணும். இந்த பேங்க்குக்கு வந்து ரெவென்யூ, ப்ராஃபிட்டபிலிட்டி, பிஸ்னஸ் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நீங்கள் பண்ணணும். இதுதான் உங்களோட ரோலாக இருக்க போகுது. ஸோ வேகன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 வேகன்சி ஓப்பனாக இருக்குது இந்த இதில். இது வந்து 30 வேகன்சியை வந்து அவங்க கேட்டகரி வைஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்ஐக்கு 4, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 8, இடபிள்யூஎஸ்க்கு 3, அன்ரிசர்வ்டில் 13 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் வந்து உங்களோட ஏஜ் கட் ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னா May 1, 2025. அந்த May 1, 2025 அன்னைக்கு உங்களோட மினிமம் ஏஜ் 25 இயர்ஸ் ஆகும், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 33 இயர்ஸ் ஆகும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடிஓ இல்லை மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கைட்லைன்ஸ் படி இவங்க கொடுத்துருக்காங்க. அது டீட்டெயில்டாக அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ். இதில் எஸ்சி, எஸ்டிக்கு 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 10 வருஷமும் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 33 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்துட்டு 5 வருஷம் அதிகமாக கிடைக்குது உங்களுக்கு. ஸோ 38 இயர்ஸ் வந்து எஸ்சி, எஸ்டிக்கு கிடைக்குது. அதே மாதிரி 36 இயர்ஸ் ஓபிசி நான் கிரீமியில் கிடைக்குது. அதே மாதிரி 43 இயர்ஸ் வரைக்கும் பிடபிள்யூபிடி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஏஜ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கட் ஆஃப் டேட்டு, அதாவது என்னைக்கு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 18, 2025 வந்து கட் ஆஃப் டேட்டாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேண்டேட்டரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது நீங்கள் ஏதாவது ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைமில் ரெகுலரில் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் பண்ணியிருந்தால் போதும். அதாவது ஃபுல் டைம் அப்படின்னும் போது நீங்கள் ரெகுலர் காலேஜில் போகணும், போஸ்டரில் படிச்சிருக்கக்கூடாது. அதே ஒரு 3 வருஷம் வந்து ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனு, என்பிஎஃப்சி இல்லை ஏதோ ஒரு பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் எனி கிராஜுவேஷன் சொல்லியிருந்தாலும் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து என்னென்னா ஃபுல் டைம் எம்பிஏ மார்க்கெட்டிங் அண்ட் ஃபினான்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த டிகிரியோட அதுக்கப்புறம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில், ஆனால் நான் வெறும் டிகிரி மாத்திரம் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா யோசிக்காமல் அப்ளை பண்ணுங்கள்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் வச்சு தான் எடுக்க போகிறாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் பார்க்க போகிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய இது கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இனிஷியலாக இது 1 இயர்க்கான கான்ட்ராக்டாக இருக்க போகுது. அதே மாதிரி இது மேபி அவங்களுடைய ஒர்க் அவைலபிலிட்டி, உங்களோட பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாவை பொறுத்து அடுத்தது ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் உங்களோட குவாலிஃபிகேஷனில் எக்ஸ்பீரியன்ஸில் வேறு எந்த இதாக இருந்தாலும் பேங்க் வந்து ஒரு 1 மந்த் நோட்டீஸில் உங்களை டெர்மினேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இதில் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்றது 6 மந்த்ஸு. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் உங்கள் ஜாபை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி லொக்கேஷன் அப்படின்னா இந்த பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் எந்தெந்த இந்தியாவுக்குள்ளே எந்தெந்த இடத்துல இருக்கோ எல்லா இடத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப் தான். இது இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணப்பறம் அவங்க உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக எடுக்க போகிறாங்க. உங்கள் சிபில் ஸ்கோர் 650 ஆர் 650 அபவ் வந்து இருக்கணும் அட் த டைம் ஆஃப் ஜாயினிங். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது லோன் வாங்கியிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ரீபேமெண்ட் இது இருந்தாலோ கண்டிப்பாக உங்களோட சிபில் ஸ்கோரை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் 100 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். இதை தவிர மற்ற கேட்டகரிஸ் அவங்களுக்கு 850 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாமே ஆன்லைன் மோடு தான். ஆஃப்லைன் மோடில் நீங்கள் எந்த ஃபீஸும் பே பண்ண வேண்டியது இல்லை. அடுத்தது ஹவு டு அப்ளை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன அப்ளிகேஷனுக்கு முன்னாடி என்னென்ன ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களோட கலர் ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன். சிக்னேச்சர் ரன்னிங் லெட்டரில் மட்டும்தான் இருக்கணும். ஒயிட் பேப்பரில் ப்ளூலேயோ இல்லை பிளாக்லேயோ சைன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணிக்கோங்க. தம்ப் இம்ப்ரெஷன் உங்களோட லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷனை நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் கிளியராக இம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டிக்ளரேஷனை உங்கள் கைப்பட எழுதி கீழே சைன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் குவாலிஃபிகேஷனோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸோ அது என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு இமெயில் ஐடி, மொபைல் நம்பரும், ரெண்டும் ஆக்டிவாக இருக்கணும். இதை வந்துட்டு இது இல்லாமல் இப்போல்லாம் எந்த அப்ளிகேஷனும் போட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ சிக்னேச்சரும் ஜேபிஜி ஆர் ஜேபிஜி இமேஜ், ஜேபிஇஜியில் வந்து இமேஜ் ஃபைலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ண உட்காருங்க. பிடிஎஃப் ஃபார்மேட்டில் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், ரெஸ்யூமு, ஐடி ப்ரூஃப் என்னவா வேணா இருக்கலாம். பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், ஆதார் கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஐடி ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட், 10th சர்டிஃபிகேட்டு, இல்லை டிசியில் ஏதாவது ஏஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவும் சேர்த்து நீங்கள் ஏஜ் ப்ரூஃபாக எடுத்துக்கலாம் ஏதாவது ஒன்று. அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அதுக்கான குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்காங்க, இதுக்கான ப்ரூஃபு. ஸோ இது எல்லாமே ஸ்கேண்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண உட்காருங்க. அடுத்தது வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜரில் நான் சொன்ன மாதிரி ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கேட்பாங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் நாலேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு பேங்கிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இதில் தான் வந்து கேட்க போகிறாங்க. இதில் மேக்ஸிமம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் எல்லாமே. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் கொஷின் இருக்கும் போது நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். ஏன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி வித் எம்பிஏ அப்படின்றதுனால உங்களுக்கு இங்கிலீஷோ ஹிந்தியோ தெரிஞ்சுட்டு தான் போதும், அட்டன் பண்ண முடியும். இது வந்து ஆக்சுவலாக வந்து மேக்ஸிமம் மார்க் 100, கொஷினும் 100, ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு. அதே மாதிரி முக்கியமான விஷயம் இதில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. நீங்கள் ராங் ஆன்சர் இருந்ததுன்னா நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. செலெக்ஷன் ப்ரொசீஜர், ஒன்ஸ் நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. பர்சனல் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இன்டர்வியூ அட்டன் பண்ணப்பறம் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது May 29, 2025. இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18th June 2025. ஸோ ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏஜ் கட் ஆஃப் வந்து 1st May 2025, எக்ஸ்பீரியன்ஸ் கட் ஆஃப் வந்து
இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டு தான் எக்ஸ்பீரியன்ஸ் கட் ஆகுது 18th June 2025. அஃபிஷியல் வெப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நான். இந்த அஃபிஷியல் வெப் லிங்க்கில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் படிச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கணும், அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர் எப்படி இருக்கணும், உங்களுக்கு வந்து ஏதாவது கன்செஷன் வேணும் அப்படின்னா அது இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரியான பெரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீடியோவோட லென்த்துக்காக நான் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து இந்த வேக்கன்சிக்கே அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான விஷயங்கள் மாத்திரம்தான் நான் இதில் கொடுத்துருப்பேன். முக்கியமாக அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் லிங்க் வந்து நான் கொடுப்பேன். ஏன் அஃபிஷியல் லிங்க் கொடுக்குறேன்னா எந்த ஒரு தப்பான ஒரு வெப் லிங்க்லேயும் நீங்கள் போய் எந்த இதையும் பண்ணிடக்கூடாது. ஸோ அஃபிஷியல் லிங்க்கில் மாத்திரம் போங்க, நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அவங்க லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த அஃபிஷியல் லிங்க்கில், அதில் மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். அதுதான் ஒரு கரெக்ட் ப்ரொசீஜர் எப்பயுமே. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேக்கன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.